ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரியலி இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே கோமதி வந்துட்டு அவங்களுடைய அம்மா பிறந்த நாளை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, பழனியும் கோமதியும். அப்போ வந்துட்டு பழனி வந்து ஆத்தா இந்த மாதிரி கண்டிஷன் போட்டிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஷாக் ஆகுறாங்க கோமதி இருந்துக்கிட்டு. என் அம்மா அப்படியே சொல்லிச்சு அப்படின்னு. ஆமாக்கா, நீ ஆசைப்படுற மாதிரி தானே உன் அம்மாவும் ஆசைப்படுறாங்க. நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணுமா, நம்ம எல்லாருமா இருந்தால் தான் இந்த பிறந்த நாளை கொண்டாடணும், இல்லைன்னா வேணான்னு அப்பத்தப்பா பிடிவாதமாக சொல்லிட்டு போயிடுச்சு அப்பத்தா. ஆனால் என் சின்ன அண்ணா இருக்காரு, அவர் சுத்தமாக இதுக்கு ஒத்துக்கவே இல்லை, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி வந்து கோமதிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கவும், என் அம்மா இவ்வளோ ஆசைப்படுது, அதை செய்யறதுக்கு என்னால் முடியலையே அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோடு இருக்காங்க கோமதி. அதுக்கப்புறமா, மா நீ ஆசைப்படுற இல்லைம்மா, நம்ம எல்லாரும் போகலாம் அப்படின்னு கதிர் சொல்கிறாங்க. இதுக்கும் அப்பா ஒத்துக்கணும் இல்லடா, நம்ம எல்லாரும் போனாலே அவங்க அமைதியாக இருக்கணும்ல, இதெல்லாம் நடக்குமாடா, விட்டுட்டு வேலையை பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோமதி அங்கேருந்து எழுந்திரிச்சு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வாங்க வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனியை உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க சுகன்யா. கதிர் இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் மொத்த ஃபேமிலியும் அப்பத்தாவோட பிறந்தனால நிற்க வைக்கணும், ராஜையும் ஆசைப்படுறா, அம்மாவும் ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு இவர். என்ன பண்ணி அங்கே எல்லாரையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் கடைக்கு போன சரவணனுமே பழனி இங்கே ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு அனுப்பி விட்டதுக்கப்புறமா எந்திரி முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம மயிலை வந்து சொல்லவும் மயிலுக்கு ஷாக் ஆகுது. எந்திரின்னு சொல்கிறல்ல ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இந்த கடையில் இந்த சேரில் உட்கார உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே மயிலோடைய அப்பா இருந்துக்கிட்டு, என்ன மாப்பிள்ளை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, மயிலுக்கு என்ன உரிமை இல்லை, இது உங்கள் கடை மாப்பிள்ளை, மயிலோட கடை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, இது எங்கள் கடை ஒன்றும் கிடையாது, இது என் அப்பாவோடைய கடை, இது எனக்குமே இந்த கடையில் எந்த சொந்தமும் கிடையாது. தைரியமா அப்படியே கல்லாவில் போய் உட்கார அளவுக்கு இவளுக்கு தைரியம் வந்துடுச்சா, உங்கள் அப்பா தான் உட்கார சொல்கிறான்னா உனக்கு எங்கே போச்சு அறிவு அப்படின்ற மாதிரி இங்கே வந்து நல்லா சரவணன் பிடிச்சி திட்டி விட்டுறாரு மயிலம். இல்லைம்மாம்மா, கொஞ்சம் நேரம் வசதியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, உன் அப்பாவை எழுப்பி விட்டுட்டு நான் மாமாவை உட்கார வச்சேன், அதுக்கு பிளான் பண்ணி தான் நீ என் மாமாவை எழுப்பி விட்டுட்டு நீ இந்த சேரில் உட்காரியா, வசதியாக இருக்கும்னா ஏன் மளிகை கடையில் வந்து வேலை செஞ்சால் கை கால் வலிக்கும், இதெல்லாம் வரும் அப்படின்னு உனக்கு தெரியாத என்ன, அப்படின்னா வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியது தானே, எதுக்கு கடைக்கு வந்தேன், அதுவும் கடைக்கு வந்து கல்லால் உட்கார அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா. இங்கே பாரு, போனால் போகட்டும்னு உன்னையும் உன் அப்பாவையும் விட்டு வச்சுருக்கிறது பெரிய தப்பாக போச்சு, விட்டுட்டு போய்கிட்டே இருந்தால் ஓவராக பண்ணிக்கிட்டு போகிறீங்கல்ல, இதை எப்படி இதுக்கு மேலேயே விட மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரணன் வந்து சொல்லிட்டு மாமா உண்மையிலேயே கை கால் முதுகெல்லாம் வலிச்சிச்சு மாமா, ரொம்ப நேரமாக வேலை செஞ்சுக்கிட்டு அதான் உட்காந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, பேசவே பேசாத, உனக்கு என்ன உரிமை இருக்குது இந்த கல்லால் உட்காரத்துக்குன்னு நான் உனக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ ஓவராக பேசிக்கிட்டே போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சரவணன். அப்புறம் இந்த மயிலோடைய அப்பா இருந்துட்டு, என்ன என் பொண்ணே, என் பொண்ணுக்கிட்ட இப்படி பேசுகிறீங்க, ஏன் என் பொண்ணுக்கு அந்த கல்லால் உட்கார உரிமை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இது கேட்ட உடனே பயங்கர கோவம் வருது நம்ம சரவணனுக்கு. யோ போதும் நிறுத்தியா, உன்னையே போனால் போதும்னு இந்த கடைக்கு வேலைக்கு வச்சுருந்தா நீயும் ஓவராக தான் போய்கிட்டு இருக்க, கொஞ்சமாச்சும் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறியா நீ, கடைக்கு எந்த டைமுக்கு வரணும்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியாச்சு, ஆனால் அதை எதையும் நீ ஃபாலோ பண்ணாமல் நினச்ச நேரத்துக்கு உன் இஷ்டத்துக்கு கடைக்கு வந்தால் எப்படி கடையில் வந்து வேலை செய்ய முடியும், யாராச்சும் கடையில் வேலை செய்கிறவங்க என் கண்ட டைமுக்கு வருவாங்களே, அந்த கடையோட முதலாளி அமைதியாக இருப்பாங்களே, ஏதோ என் அப்பா சம்மந்தியாக போச்சுன்னு அமைதியாக இருக்காரு, இதே வேற ஒரு கடைக்கு நீங்கள் வேலைக்கு போயிருந்தா இப்படியெல்லாம் உங்களை இருக்க விட்டுருப்பாரா, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் நீங்களும் நடந்துட்டுருக்கீங்க. என் மாமா காலில் அடிபட்டு உட்காந்துட்ருக்காரு, அவரை என்ன சின்ன அடி தானேன்னு சாதாரணமாக கேட்குறீங்க, இவர் வீட்டுக்கு போயிட்டா வேலையெல்லாம் யார் செய்வாருன்னு கேட்குறீங்க. ஆமாம், நீங்கள் இருக்கீங்கள, நீங்கள் வேலைக்கு தானே வந்திருக்கீங்க, அப்போ நீங்கள் வேலையை செய்ய வேண்டியது தானே, என் மாமாவை யார் வேலை செய்வான்னு கேட்குறீங்க. பாருங்கள், நீங்களும் இங்கே வேலைக்கு தான் வந்திருக்கீங்க, என் மாமாவும் வேலைக்கு தான் வந்திருக்காரு, என் மாமா என் குடும்பத்தில் ஒருத்தர், சரியா, அவர் அப்படி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டிங்களா அவ்வளோதான், இதுக்கு மேலே மரியாதையே கிடையாது, பிடிச்சி இங்கே இருந்தால் இருங்க, இஷ்டம் இல்லைன்னா கிளம்பி போய்கிட்டே இருங்க, உங்களை யாரும் இந்த கடையிலே இருக்க சொல்லி வற்புறுத்தலை, நீங்கள் இங்கே இருக்கிறதுனால தான் அப்படியே எல்லாம் ஓஹோன்னு கட்டு தான் இருக்கும், வர வியாபாரத்தெல்லாம் கெடுத்து தான் விட்டுட்ருக்கீங்க, காலையிலே வந்த உடனே நடக்கிற வியாபாரத்தை இவ்வளோ வியாபாரம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிங்க, ஒரு கடையில் உட்காந்துக்கிட்டு ஒரு யாராச்சும் இப்படி சொல்லுவாங்களா, வாயை வைக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, இன்னைக்கெல்லாம் கடை எப்படி நடக்கும், கடை நடத்துறதே லாபம் வர்றதுக்காக தான், சம்பாதிச்சா தானே காசு வரும், லாபம் இல்லைன்னா எப்படி, வருமானம் வந்தால் தானே திரும்பவும் கடையை ரொட்டேட் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் உங்களுக்கு எங்கே புரிய போகுது, உனக்கு எப்படி கடையில் ஒரு வேலை செய்யணுன்ற நாலேஜே இல்லை, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி மட்டும் என்ன பிரயோஜனமாக போகுது அப்படின்ற மாதிரி சரண் வந்து பேசவும் மயிலுக்குமே கோவம் வருது. என்னம்மாம்மா என் அப்பா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு. ஏய்
வாயை முடிடி, நீ என்னன்னு சொல்லிட்டு கடைக்கு வந்த, என் அப்பாவை இந்த மாதிரிலாம் இனிமேல் செய்ய விடாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே கடைக்கு ஒத்தையசை இருக்கிறேன், வேலை செய்கிறேன், நானும் என் அப்பாவை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு நீயும் உன் அப்பாவை எதுவுமே சொல்லாமல் 2 பேரும் ஓவராக போய்கிட்டே இருக்கீங்க. உனக்கும் சரி உன் அப்பாவுக்கும் சரி 2 பேருக்கும் சேர்த்தி தான் சொல்லிட்டு இருக்க. இஷ்டம் தான் எடுங்க, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருங்க. இவங்க கடையில் உட்காந்துக்கிட்டு எங்களை அதிகாரம் பண்ணுற உரிமை உங்களுக்கு கிடையாது, சரியா? இன்னொரு தடவை மாமாவை பற்றி மாமா முன்னாடி மாமாவை ஏதாச்சும் பேசுனீங்க, அவ்வளோதான், நான் நடக்கிறதே வேற. என்ன பண்ணுவேன்னு இன்னைக்கே தெரியாது. ஏய், நினைச்சு போய் வேலையை பாரு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் போயிட்டு அந்த கலால உட்காந்துக்கிறாரு. மயிலுக்கு பேச வார்த்தையே இல்லை. மயில் அமைதியாகவே இருக்காங்க. என்னம்மா இது மாப்பிள்ளை இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. பா, நீங்கள் கொஞ்சமாச்சும் பொறுப்பாக நடந்துக்கணும் இல்லைப்பா, அவரு கேட்குறதுலையும் நியாயம் இருக்குல்ல. அவர் ஏற்கனவே என்கிட்ட விஷயத்தை பற்றி சொன்னாருப்பா, நான் தான் எல்லாத்தையும் மாற்றிப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையில் அமைதியாக இருந்தேன், ஆனால் நீங்கள் ஓவராக போகிறீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க மயிலோடைய அப்பா. மயிலோடைய அப்பா கிட்ட அவருமே இருந்துக்கிட்டு இது சம்மந்தி கடை தானம்மா, இது நம்ம கடை, நமக்கு இல்லாத உரிமையா, மாப்பிள்ளை தான் அப்படி பேசுகிறாருன்னா நீயும் அவருக்கு பயந்துக்கிட்டு வர பரமாமையிலே இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த கடையில் உனக்கும் உரிமை இருக்குது, நீயும் மாப்பிள்ளைக்கிட்ட எதிர்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மயிலோடைய அப்பா. இதை கேட்ட உடனே மயிலுமே சரிப்பா, நான் இனிமேல் பார்த்துக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாளைக்கு விடுங்க அப்படின்னு மயிலுமே ஃபயர் ஆகியமா இருக்காங்க. அடுத்து சரவணன் பேசினா அவங்கள எதிர்த்து பேசுகிற விதமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் கடையில் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அவங்க 2 பேரும் மிரட்டிட்டு இருக்காரு. அவங்களும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அப்பத்தாவுடைய பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக இங்கே சக்திவேலுடைய வீட்டில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்பத்தாவையும் கூட்டு வச்சு பேசுகிறாங்க. அப்பத்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எல்லாரும் இருந்தால் நடக்கும், இல்லைன்னு நடக்காதுன்னு பிடிவாதமாக இருக்காங்க. அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சக்திவேலும் சரி முத்துவேலும் சரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்போலாம் இந்த பிறந்தநாளே வேண்டாம் அப்படின்னு அப்பத்தா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செந்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆஃபீஸில். மீனா ஃபோன் எடுக்கிறதே இல்லை. அப்புறம் செந்தில் கிளம்பி நேராக ஆஃபீஸோட வாசலில் நின்றுக்கிட்டு ஃபோன் பண்ணுறாரு. அப்புறம் மீனா இருந்துக்கிட்டு ஃபோன் எடுக்கிறதே இல்லை. அப்புறம் வெளியே இருக்க ஸ்டாஃப் கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க போயிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு வெளியே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு மீனா எந்திரிச்சு வராங்க. என்ன மீனா, அத்தனை தடவை ஃபோன் பண்ணுறேன், எடுக்கவே மாட்டேன்ற, என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில், உன் பாட்டுக்கு கிளம்பி நீ அந்த வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வேலைக்கு வந்துட்டேன், நாங்கள் என்ன பண்ணுவோன்னு உனக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க, கடைக்கு போனவரை நீங்கள் கதை பேசி முடிச்சுட்டு பொறுமையாக வந்தால் யார் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எனக்கு டைம் ஆகுது இல்லையா, நீங்கள் பொறுமையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு வாங்கன்னு தான் நான் வந்துட்டேன் அப்படின்னு. என்னை பற்றி கொஞ்சமாச்சும் கவலை இருந்துச்சா மீனா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன், நான் தனியாக போனதான் சந்தோஷமாக இருப்பேன்னு வந்தீங்களே, நீங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணிக்கணும், நீங்கள் தான் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி மீனா நக்கலாக சொல்லிடுறாங்க. என்னடி ஆஃபீஸ் ஆச்சுன்னு பார்க்குறேன், இல்லைன்னா அவ்வளோதான், என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு செந்தில் சொன்னவும். என்னங்க, என்ன ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க, என்ன அடிப்பீங்களா, சண்டை அடிப்பீங்களா, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நான் அத்தை வீட்டுக்கு போகிறத நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா பிடிவாதமாக சொல்லிட்டு உள்ளே கிளம்பி போகிறாங்க. செந்தில் பயங்கர கோவம் வருது. மீனா நில்லடி அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை அங்கேயே கையை பிடிச்சி இழுத்துட்டு செந்தில் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. செந்தில் ஒரு கட்டத்துக்கு மேலே மீனா பேசுறதை தாங்க முடியாமல் கோவம் வந்து செந்தில் பலார்னு அரைச்சிடுறாங்க. இதை பார்த்த உடனே மீனாவுக்கு ஷாக்காக இருக்குது. என்னங்க, என்னையே அடிக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டிங்களா, நீங்கள் தானே தனியாக போனால் சந்தோஷம்னு போனீங்க, ஆனால் கொஞ்சமாக பொறுப்பாக அந்த வீட்டில் ஏதாச்சும் நீங்கள் பண்ணுறீங்களா, அப்படி இருக்கும்போது உங்கள் கூட நான் எப்படி இருக்க முடியும், அதான் அத்தை வீட்டுக்கு போனேன், இப்போ அதுக்காக அடிக்கிறீங்களா அப்படின்னு மீனா வருத்தப்பட்ட ஸோ ஆஃபீஸில் இந்த ஸ்டாஃப் மொத்த பேரும் அதை பார்க்குறாங்க. ஸோ இதில் மெயின் என்ன அப்படின்னா, அந்த பக்கமாக கடையில் வந்து வேலையை முடிச்சுட்டு கடைக்கு தேவையான பொருளை வாங்க ஒரு ஆளை பார்த்து முடிச்சுட்டு அந்த பக்கமாக போயிட்டுருக்க நம்ம பாண்டியன் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. முதல்ல ஏதோ பேசிக்கிறாங்க அப்படின்னு தான் பொறுமையாக நின்று பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே செந்தில் அடிச்சதை பார்த்த உடனே பாண்டியனுக்கு பயங்கர கோவம் வருது. டேய் போதும் நிறுத்துடா அப்படின்னு வண்டியை நிறுத்திட்டு அங்கேருந்து இறங்கி வந்து நிற்கவும், அவரை பார்த்த உடனே மீனாக்கும் சரி செந்திலுக்கும் சரி ஷாக்காக இருக்குது. மாமா இங்கே எப்படி வந்தார் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னடா தனியாக கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளையை வாழ வைக்கிறேன், நான் இப்படி இருப்பேன் அப்படி இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா இருந்த குடும்பத்திலேருந்து அந்த பிள்ளையை பிரித்து கூட்டிகிட்டு போனேன், இப்போ கூட்டிகிட்டு போய் இந்த பிள்ளையை இந்த குடும்பம் பண்ணிகிட்ருக்கியா, நீ போன முதல் நாள்லேயே என்ன நடந்துச்சுன்னு இந்த மேலே பல எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுச்சு, ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கலடா, ஒரு பொம்பளை பிள்ளையை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு இருக்கல, நீ எல்லாம் என்னடா ஆம்பளை, உன்னை நான் தான் பெத்தான்னு நினைக்கும் போது எனக்கே அசிங்கமாகவும் அவமானமாகவும் இருக்குது. ஒரு பிள்ளைய நடு ரோட்டில் அதுவும் ஆஃபீஸில் வேலை செய்கிற எல்லாரும் முன்னாடியும் நிற்க வச்சு கேள்வி கேட்டு அடிக்கிற இந்த பிள்ளை நாளை பின்ன இந்த ஆஃபீஸில் எப்படிடா மரியாதையாக தலை நிமிந்து வேலை செய்யும், நீ கெட்டு குட்டிச்சவரை ஆகிறத பார்த்தாதுன்னு அந்த பிள்ளையும் ஏன்டா அப்படி
அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிற. இங்கே பாரு, நீ எப்படி வேணால் போய்க்கோ. அந்த பிள்ளை என்னை நம்பி நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளை. அந்த பிள்ளையை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. இந்த மாதிரி பண்ணுறதுன்னா இனிமேல் மீனா நீ அங்கே இருக்கவே போனப்பா. நீ இப்போவே கிளம்புப்பா. நீ ஆஃபீஸில் இருக்கிற உன்னுடைய துணிமணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீ நம்ம வீட்டுக்கு வந்துடு. அவன் தானே தனியாக போனால் சந்தோஷமாக இருக்கும் ஆசைப்பட்டான். அவன் தனியாக சந்தோஷமாக இருக்கட்டும். அவன் நல்லா நிம்மதியாக இருக்கட்டும். நீ வாப்பா. நீ எதுக்கு விருப்பமே இல்லாத இவனுக்காக அங்கே போய் நீ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை நம்ம பாண்டியன் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இப்போது வீட்டுக்கு வந்த மீனா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த அளவுக்கு மாறிட்டானா, ஏன் இவன் இப்படி இருக்கானே தெரியல அப்படின்னு கோமதிக்கு ஒரு பக்கம் பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. மீனா, நீ இதெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாதப்பா. போப்பா, உன் ரூமில் போய் நீ படுத்துக்கப்பா. அவன் எப்படி வேணாலும் கேடு கெட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செந்தில், அதாவது பாண்டியன் வந்து சொல்லிட்டு இருக்கவும், செந்தில் மீனா போகாத அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தாரு. பாண்டியன் கூடவே மீனா வந்துட்டாரு. அதை நடித்து செந்தில் பயங்கர கோவத்தோட அங்கே கோட்ரஸில் திரும்பவும் மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்து வீட்டில் பயங்கரமாக விளையாண்டுட்டு இருக்காரு. அதுவும் யாருன்ற தைரியத்தில் வீட்டுக்கே வாங்கிட்டு வந்து குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. குடிச்சிக்கிட்டு, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ அப்பா கூப்பிட்ட உடனே போவ, நான் உன்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு வரேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லோரும் முன்னாடியே அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் அவர் கூப்பிட்ட உடனே கிளம்பி போயிட்டேல. புருஷனா நீ என்னை மதிக்கவே இல்லைல்ல, அவ்வளோதான். எனக்குன்னு யாருமே இல்லை, என்னை யாருமே மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செந்தில் புலம்பிக்கிட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு குடிச்சிட்ருக்காரு. மீனா இங்கே செந்தில நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு உட்காந்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கை நீட்டி அவர் அடிச்சிட்டாரு அப்படின்ற வருத்தத்துலேயும் மீனா உட்காந்துட்ருக்காரு. மொத்த ஃபேமிலியுமே மீனாவுக்கு ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படி தனியாக கூட்டிகிட்டு போய் ஏதோ மீனா பிள்ளைய சந்தோஷமாக வச்சுருப்பான் அப்படின்னு ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் சுத்தமாக நம்பிக்கை இல்லை தான். முதல்ல ஏதோ மீனா பிள்ளையும் அவங்க கூட போதே அவன் பேச்சை கேட்டு மீனா பிள்ளை எல்லாத்தையும் அவனை மாற்றிடும், திருத்திடுவா, சந்தோஷமாக இருப்பாங்க 2 பேரும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதெல்லாம் தப்புன்னு இப்போ தான் புரியுது கோமதி. அவன் திருந்துற மாதிரி கிடையாது. இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளையை தான் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி என் முன்னாடியே அத்தனை பேர் முன்னாடியும் ஆஃபீஸ் முன்னாடியும் அவன் அந்த பிள்ளையை கை நீட்டி அடித்தான் தெரியுமா? அதை பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த பிள்ளையோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும். எல்லாத்தையும் மீறி இந்த வீட்டையும் பிரிஞ்சு அவன் கூட போச்சு அந்த பிள்ளை. அந்த பிள்ளையை சந்தோஷமாக வச்சு வாழக்கூட அவனுக்கு துப்பு இல்லை. இந்த மாதிரி ரோட்டில் நின்று கை நீட்டி அடிக்கிறான். நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதை அவனுக்கு பிடிக்கலையா துரைக்கு. அதுக்கு தான் நான் மட்டும் இங்கே பட்டினியாக இருக்கேன், வீட்டில் சமைக்கல, ஒன்றும் இல்லை, நீ மட்டும் போய் அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு போயிருக்கியே அப்படின்னு சொல்லி துரை அடிக்கிறாரு. எல்லார் முன்னாடியும் அந்த பிள்ளை 4 பிள்ளை அந்த ஆஃபீஸில் எப்படி வேலை செய்யணும்னு கொஞ்சமாச்சும் அவன் நினச்சி பார்த்தானா? அவ்வளோ யூகம் அவனுக்கு. அவன் தானே இந்த வீட்டிலேருந்து போனால் சந்தோஷம், இங்கே எந்த நிம்மதியும் இல்லைன்னு போனால் அவன் மட்டும் போய் சந்தோஷமாக இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மீனா பிள்ளை எதுக்கு அங்கே போய் கஷ்டப்படணும் யாரும் இல்லாமல்? அதுக்கு தான் நான் இந்த பிள்ளையை அப்படியே கையோடு கூட்டிகிட்டு வந்துட்டேன் கோமதி. நான் கூட்டிகிட்டு வந்ததில் உனக்கு ஏதாச்சும் வருத்தமா, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு பாண்டியன் பார்த்து கேட்குறாரு. இல்லைங்க, நீங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. அவன் தான் வேணும்னு போனான், நல்லா இருக்கட்டும் விடுங்க. மீனா போனதுலேருந்து எனக்கு இங்கே கையும் ஓடலை காலம் ஓடலை. இப்போ மீனா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் பாண்டியனும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரிங்க, நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி இந்த மாதிரி அம்மாவுக்கு பிறந்த நாள் வருது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, அத்தைக்கு பிறந்த நாளா அப்படின்னு. ஏங்க, நான் அங்கே போகணும்னு ஆசைப்பட்றேன். நான் மட்டும் இல்லை, என் அம்மாவும் நான் வந்தால் தான் என் பிறந்த நாள் நடக்கணும், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அங்கே போகலாமா அம்மாவுடைய பிறந்த நாளுக்கு அப்படின்னு கோமதி கேட்கவும், எதில் என்ன இருக்குது, அத்தையோட பிறந்த நாளை நம்ம எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு உன் அண்ணனுங்க வருத்தப்பட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கண்டிப்பாக அவங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்க. ஆனால் அம்மாவுக்காக நம்ம எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தாங்கிக்கிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லவும், சரிடி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாருமே இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே சரணன் வந்துட்டு மயில் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகவே கூடாது அப்போதைய பிறந்த நாளுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அம்மா வந்து என்ன நினைப்பாங்க, கூட்டிகிட்டு போகலனா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவங்க பண்ணுற ஃப்ராடுத்தனத்தை எல்லாம் பார்த்து அவ்வளோ கோபமாக வருது அவன் மேலே. அவளை நிற்க வச்சு பார்க்கவே எனக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சரணை வந்து மயில் மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு அதுக்கடுத்து வந்து பாண்டியன் குடும்பம் வந்துடவே கூடாது அப்படின்னு சக்திவேல் பிடிவாதமாக இருக்கார். அப்போ தான் அவன் எனக்கு பிறந்தநாள் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முத்துவேலுமே இருந்துக்கிட்டு ஒரு வழியாக பேசி சக்திவேலை சமாதானப்படுத்தியிருக்காங்க. நானும் அந்த குடும்பம் வந்துடக்கூடாதுன்னு தான் நினச்ச சக்தி. ஆனால் அம்மா பிடிவாதமாக இருக்காங்களே, அப்பா இருந்த வரைக்கும் அம்மாவுடைய பிறந்தநாளை எப்படியெல்லாம் கொண்டாடினாங்க. ஆனால் இப்போ நமக்கு கொண்டாட யாருமே இல்லையே, நாம் ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு அம்மா வந்து வேறு மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிடும் ஆத்தா. அதனால்
போனால் போகட்டும், வரட்டும் விடுடா, நாம் எதுவும் தொந்தரவு பண்ணாமல், அவங்க எதுவும் பிரச்சனை பண்ணாமல், அவங்க பாட்டுக்கு வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சக்திவேல் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு முத்துவேல். இதை கேட்ட உடனே சக்திவேலுக்கும் கோவமாக வருது, முடியவே முடியாதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நான் வரல, நீங்கள் எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லாம் அது எப்படி அத்தை, பிறந்த நாளே உங்களுக்கு தான் அப்படின்னு மாரியும் வடிவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போனா என் மக கோமதி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி வந்து தொலையட்டும், எங்கேயாச்சும் வந்து ஓசி சோறு தின்னுட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி பாண்டியன் பேசிடுறாரு. அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா கிளம்பி குலதெய்வ கோயிலுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்பத்தோடைய பிறந்த நாளாக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. சக்திவேல் முக்குத்துவேலும் தடபுடலாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இங்கே வீட்லேயும் எல்லாரும் அப்பத்தோடைய பிறந்த நாள் போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இங்கே மீனா கூட கிளம்பிட்டு இருக்காங்க. செந்திலையும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இருக்காங்க. மீனா, நீ அவ்வளோ அவர் கூப்பிட்டு அவர் பின்னாடி போனல, நான் எதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி செந்தில் கோவத்தோட என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்தால் வாங்க, வரா கட்டிடுங்க. ஏப்பா மீனா, அவனுக்கு எதுக்கு நீ ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நீ கிளம்பப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செந்திலை ஒதுக்கி வச்சுட்டு எல்லாருமா கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அப்பத்தோடைய பிறந்த நாள் வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.